இப்போ தமிழ்நாடு பாடநூல் இப்போ ஒரு சில மாணவர்களுக்கு அந்த பாடநூல்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு இப்போ இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ சிபிஎஸ்சியில் படிக்க பள்ளி மாணவர்கள் அவங்க கிட்ட இருக்க பொருளாதாரத்தோட உயர் நிலையை தெரிஞ்சு அவங்க சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க. இப்போ ஒரு ஒரு ஏழை எளிய மாணவன் ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து இல்லை ஒரு கிராமங்களிலிருந்தோ ஒரு அடித்தட்டு வர்க்கத்திலிருந்து ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு அந்த பாடநூல் ஒரு அறிவு சார்ந்த ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தவில்லை என்றால் நீங்கள் அந்த வளர்ச்சியை அடுத்த எதிர்கால சந்தையின மாணவர்களுக்கு மாற்றுதல்களை ஏற்படுத்தினால் அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் என்றால் நீங்க பாடத்திட்டத்தை எந்த மாதிரி மாற்றலாம் என்று நினைக்கிறீர்கள்? நீ சொல்ற நம்ம கல்வி முறை என்பது ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாது எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமான கல்வியை கொடுக்கணும். ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆக சிறந்த செல்வம் அறிவு செல்வம் தான். அந்த அறிவை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிர்காக்கும் மருத்துவமும் மக்களுக்கு தரமாக சரியாக எல்லாருக்கும் கிடைக்கப்பெற செய்ய வேண்டியது அரசின் கடமை. அதை நம்முடைய அரசு செய்யும். இரண்டாவது, நம்முடைய அரசு என்ன செய்யுதுன்னா தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கும். உனக்கு புரியுதா? இது வரைக்கும் தமிழக அரசு இது பண்ணல. நீங்க இது பண்றேன்னு சொல்லுங்க. எல்லாருக்குமானதா இருக்கணும்னு நாங்க நம்புறோம். தனித்திறன் கல்வின்னா உனக்கு எப்படின்னு புரிஞ்சுக்கன்னா, இப்ப ஐயா அப்துல் கலாம் எந்த துறையில் சாதிச்சார்னு நினைக்கிறீங்க? அறிவியல். அது அவருடைய தனித்திறன். சச்சின் டெண்டுல்கர் எதுல சாதிச்சார்னு நினைக்கிறீங்க? விளையாட்டுத்துறை. விளையாட்டுல எந்த விளையாட்டு? கிரிக்கெட். உசேன் போல்ட் எதுல சாதிச்சாரு? தடகள வீரர். நம்ம அப்பா இளையராஜாவும் சகோதரர் ரகுமானும் எதுல சாதிச்சாங்க? இசையில. நடிகர் திலகம் உலக புகழ் பெற்ற ஒரு திரைக்கலைஞராக இருக்காரு. எதுல சாதிச்சாரு? அப்போ ஒரு மனிதன் உலகத்தில் நோபல் பரிசு பெற்ற எல்லாரும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே துறையில் தலை சிறந்தவனா இருப்பான். விளங்குதா? ஒருவன் ஒரே துறையில் கூர்மையா கவனம் பண்ணா அவன் பூரா சாதிச்சவனா இருப்பான். அப்ப நீ பாடம் இருக்கலாம், ஆங்கிலம் படிக்கலாம், கணிதம் படிக்கலாம், அறிவியல் படிக்கலாம், புவியியல் படிக்கலாம், எதையும் படிக்கலாம். என்னன்னா உனக்கு பிடித்த உன்னுடைய ஆற்றல் எது, அதுலதான் உன்னுடைய திறனை நீ செலவிடணும். பாடுவதா பாடுவது, ஓடுவதா ஓடுவது, ஆடுவதா ஆடுவது. புரியுதா உனக்கு? அந்த மருத்துவம் படிக்கணுமா அது, இல்ல அறிவியலா அது, பொறியியலா இது. ஒரே துறையில் ஒரு மாணவன் சிறந்து அதிலே கவனம் பண்ணாதான் அவன் சாதனையாளனா வர முடியும். அப்போ எல்லா பாடமும் துணை பாடம், தனித்திறன் ஆற்றல் தான் அவனுக்கு சிறப்பு பாடம். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நீ என்ன நம்ம கல்வி முறை எப்படி மாறுதுன்னா அரும்பு மொட்டு மலர்னு மாறுது. நோ யூகேஜி எல்கேஜி எல்லாம் தூக்கிட்டு எல்கேஜி யூகேஜி எல்லாம் தூக்கிறோம். அரும்பு மொட்டு மலர்னு வச்சிடறோம். 3 வயசுல ஒன்னாப்புக்கு சேர்க்கிறோம். அந்த அரும்புல சேர்க்கிறோம். எதுல சேர்க்கிறோம்? அரும்புல 3 வயசுல சேர்க்கிறோம். அரும்பு மொட்டு மலர் இந்த 3 வருஷத்திலையும் பிள்ளைகள் படிக்க கூடாது. பிள்ளைகளை படிப்பார்கள், பெற்றோர்கள் படிப்பார்கள். அவர்களுக்கு எல்லாம் இருக்கும். ஓவியம் வரைகிறது, விளையாட்டு, இசை எல்லாம் இருக்கும். எதில் ஆர்வமா இருக்கிறார்களோ அதை 6 வயசுல நம்ம அதை ஒன்னாவப்புல சேர்ப்போம். தென்கொரியா உலகத்திலே கல்வியில முதல் நாடா இருக்கிற நாடு. 8 வயசுல பிள்ளைய ஒன்னாப்பு சேர்க்குது. நாம 6 வயசுல சேர்க்கிறோம். அவனுமாவும் இல்லை இவனுமாவும் இல்லை, 6 வயசுல எடுத்துக்கிறோம். 6 வயசுல ஒன்னாப்பு சேர்க்கும் போது ஒரு சான்றிதழ் கேட்கிறோம். பெற்றோர்கிட்டையும் ஆசிரியர்கிட்டையும் உங்க பிள்ளைக்கு எதில் ஆர்வம் இருக்குதுன்னு கேட்கிறோம். இந்த 3 வருஷத்துல படிச்சிருக்காங்களா ஆசிரியர்கள் அந்த பிள்ளைய? இவனுக்கு இவன் பேரு முத்துக்குமரன், இவனுக்கு இசையில ரொம்ப ஆர்வமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் அவன் பாடிக்கிட்டே இருக்கிறான், இவன் ஓவியம் நல்லா வரைகிறான், இவன் விளையாட்டுலயே ஆர்வமா இருக்கிறான், அதுல நல்லா ஓடுறான். அப்போ இந்த ஓடுறதான் அவனுக்கு கல்வி, மற்றதெல்லாம் துணை பாடம். இப்ப ஓடுறதுல சிறப்பா ஓடிட்டான்னா அவன் பாஸ் ஆயிடுறான், தேர்ச்சி பெற்றுறான். ஒருவேளை ஆங்கிலத்துல தோற்றுறான், கணக்குல தோற்றுறான், அறிவியல தோற்றுறாலும் அவன் ப்ரமோட் ஆயிடுறான், அவன் பாஸ் ஆயிடுவான், தேர்ச்சி பெற்றுவான். எதுல தோற்றப்படாது? ஓடுறதுல தோற்றக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்க இந்த சூப்பர் சிங்கரு சி தமிழ்ல வருதுல இந்த இசை நிகழ்ச்சியில, அதுல படிக்கிற பிள்ளைகள்லாம் பாடிக்கிட்டே இருக்குது. ஆனா பாடி உலக புகழ் பெற்று உலகெங்கும் பாடி பெரிய செல்வந்தர்களாயிருது. சச்சின் டெண்டுல்கர் 10 படிக்கல, ஐயா ஏஆர் ரஹ்மான் 10 படிக்கல. ஆனா அவர் அளவுக்கு உலக புகழ் பெற்ற இசை
ஆளும் கிடையாது, பொருளாதாரத்தில் மேம்பட்டவரும் கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா பந்து அடிச்சாரானா பந்து அடிச்சார். அப்ப அந்த தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமை கொடுத்து பிள்ளைகளை வளர்க்கணும். கல்வி என்பது சுகமா இருக்கணும், சுமையா இருக்கக்கூடாது.